நம்ம வந்து எடுத்தோடனே இப்போது அண்ணன் அவர் மேடையில் பேசியிருக்காரு, அதான் டாபிக். இப்போ மேடையில் அவர் வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல, அவளுக்கு லட்சம் கடன் இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு இதை கொடுக்குறோன்னு சொன்னேன், நீ போய் டேரெக்டாக வந்து சிலிண்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஈரான் கூட போய் சண்டை போட்டு போர் அடித்து எடுத்து வந்தால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் உட்காந்து காமெடி பண்ணியிருக்காங்க. ஓட்டு சரிங்களா. சீட்ஸ் 1 0, அதாவது 0 முட்டை. அடுத்து வந்து 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது வந்து 234 தொகுதி. எப்போவுமே வந்து ஃபுல் தான். 234 230 500 சீட்டு தான் கூட 500 சீட்டு நிற்பார். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆறாவரமாக பேசுறது, ஆர்ப்பரிப்பாக பேசுறது, ஆகும்னு பேசுறது, தேர்தல் தட்டுறது, கத்துறதுலாம் வந்து என்ன பண்ணால் இப்போ என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. ரிசல்ட் என்ன? 0 அதாவது முட்டை. விஜய் அவர் வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள் வந்திருக்கு, நம்ம அதை பாராட்டணும், இதை நம்ம சாதகமாக பயன்படுத்தணும் தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக கருத்துக்களை முன்வைக்காம இன்னும் அறத பழசை வந்து பார்த்தீங்கன்னா 10-15 நாள் ஒரு கேப்பை விட்டு அறத பழசை உங்கள் சைக்கிளை வாட்டர் வாஷ் பண்ணி சூப்பராக வந்து பாலிஷ்லாம் போட்டு அதே மேக்கப் போட்டு எடுத்துன்னு வரீங்க. வைப்பதற்கு முன்பாக நீங்கள் தோற்றதுக்கான நிலைப்பாடு என்ன? நீங்கள் கூட தோற்றுருக்கீங்க சரியா, அது ஒரு மேட்டர் கிடையாது, அதை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சது கிடையாது. மாற்றத்தில் உங்கள் கட்சி தாங்க சீனியரு, நாம் தமிழ் கட்சி தான் சீனியரு. அப்போ மாற்றத்தை நோக்கி மக்கள் போயிட்டாங்கன்னா மாற்றம் இங்கே இருக்கும்போது அவங்க எங்கே போனாங்க? அப்போ உண்மையான மாற்றம் நீங்கள் இல்லையா? இவ்வளோவாயா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள். எப்போ நீ பணத்துக்கு எப்பவுமே என்ன சொல்லுவீங்க? ₹1 காசு கொடுக்காது. அண்ணன் சொல்லுவாரா இல்லையா? ₹1 காசு கொடுக்கல, ஜெயிச்சுட்டாங்க. நீங்களும் ₹1 காசு கொடுக்கல, அப்போ உங்கள் 2 பேரும் போட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏன் தோற்றுங்க? ஒரு புதுசாக ஒரு பொலிவுட வந்து பேசுவீங்க அப்படின்னா பல நாள் கழித்து சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி எப்பவும் போல் அறந்த பழச சதுரங்க வேட்டை பேச்சை பேசுறதுக்காக வந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒவ்வொரு தேர்தலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அதிகம், தாக்கம் அதிகம், பேச்சு ரொம்ப அதிகம், வாய் ஓவர், ஆனால் ரிசல்ட்டு 0. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படியே ஹார்ட் வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உறவுகளே. திரும்பவும் சொல்கிறேன், கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுருக்கோம். ஒரே ஒரு விஷயம்தான், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உறவுகளே திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா அரசியலை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயமும் பேசுகிறோம். நீங்களும் அரசியல் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோ மேலோட்டமாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னு நம்ம போட்டு போதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா 1 பாயிண்ட் டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உறவுகளே, ஆக்சுவலாக நேற்றே இந்த வீடியோ போட்டுக்கணும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, நம்ம உறவுலாம் கமெண்ட்லேயே இதை பற்றி பேசுங்கன்னு. சரி ஓகே, ஒரு நாள் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக உறவுகளே. அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், இப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம 1 லட்சம் உறவுகளை நம்ம எட்டணும். அப்போ தான் நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய வைடர் ஆடியன்ஸுக்கு போகும். ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லட்சத்தை தாண்டி வந்து பார்வையாளர்கள் அதை பார்க்கணும். அப்போ தான் நம்ம பேசுகிற விஷயமும் ஒரு பிரோஜனமாக இருக்கும். இது உங்களுடைய ஊடகம், உங்களுக்காக மட்டும்தான் இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆரம்பிக்கும் போது உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் அப்படின்னு அழுத்தமாக சொல்லியே ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் அது நிறைய பேருக்கு போகும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகும், நம்ம சொல்ல வர செய்தி எல்லாருக்கும் போய் சேரும். லவ் யூ ஆல் உறவுகளே. ஏன்னா கண்டினியூஸாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். உறவுகளே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்குது உறவுகளே. 15 வருஷமாக அரசியலில் இருக்கிற ஒரு தலைவர், 35 லட்சம் ஓட்டு வாங்குகிற ஒரு கட்சி, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வந்து ஜெயிக்க முடியல. அதே தமிழ்நாட்டில் முதல் தேர்தலையே ஒருத்தர் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கார் சரியா. இப்போ மக்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, மேடையில் பேசுகிற அரசியல் தான் உண்மையா, இல்லைனா மக்கள் முடிவு பண்ணுற அரசியல் தான் உண்மையா? அதாவது ரொம்ப சிம்பிள், மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த அரசியல் தான் உண்மை அப்படின்றது நம்மளால் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. சொல்லில் சிறந்த சொல் செயல்.
அதாவது நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் திரு சீமான் அவர்கள் பற்றி தான் நான் பேசுகிறேன். நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். அண்ணன் மீது மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய அன்பும் இருக்குது. எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். அவர் பேச நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியாக இருக்கும், கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. சரிங்களா? அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்பதுக்கு நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், கேட்கலாம், ஒரு மோட்டிவேஷனாக ஆகும். ஆனால் ப்ராக்டிக்கலி வந்து அது பாசிபிள் இல்லைன்றனால தான் மக்கள் இன்னும் அவருக்கு ஒரு பாசிட்டிவான முடிவை கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. அதாவது உறவுகளே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ எதையுமே வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு அரித்மெட்டிக்கலாக நான் சொல்கிறேன் உறவுகளே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா சில பேர் நம்ம வந்து எடுத்தோடனே இப்போது அண்ணன் அவர் மேடையில் பேசியிருக்காரு, அதான் டாபிக். இப்போ மேடையில் அவர் வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல, அவளுக்கு லட்சம் கடன் இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு இதை கொடுக்குறோன்னு சொன்னேன், நீ போய் டேரெக்டாக வந்து சிலிண்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஈரான் கூட போய் சண்டை போட்டு போர் அடித்து எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் உட்காந்து காமெடி பண்ணியிருக்காரு. அந்த காமெடிக்காக எல்லாருமே எப்பவும் போல் சிரித்தாங்க. அந்த படம் நல்லபடியாக முடிந்தது. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஒரு விமர்சனத்தை இங்கே வைக்கும்போது, நம்ம ஒரு விஷயங்களை அவங்க முன்னாடி வைக்கும்போது நீங்களும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும், ஃபேக்ட்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத ஒரு வன்மமாக எடுத்துக்கக்கூடாது, நான் ஏதோ வன்மத்தை கக்கரை நினச்சிக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நான் என்னோடய விஷயங்களை முன்வைக்கிறேன், என்னோடய பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சிம்பிளாக சொல்லாமல் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010 அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ 2014 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து அவங்க கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து 234 தொகுதியிலையும், அதில் எந்த குறையும் இருக்காது, எல்லா தொகுதியிலும் ஆள் வந்து நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து முதல் தேர்தலில் வந்து அவங்களோட ஓட் ஷேர் வந்து 1.06%. 1.06% அவங்களோட ஓட் ஷேர். ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4.58 லட்சங்கள், ஒரு 4.5 லட்சம் ஓட்டு. சரிங்களா? ஜெயிச்ச சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 முட்டை. ஓகேங்களா? 2019 லோக்சபா தேர்தல், தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டுத்துலேயுமே வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓட் ஷேர் வந்து 3.91, அதாவது 1.06 போன எலெக்ஷனு, இப்போது 3.91, 4%, 4 விழுக்காடுகள். அவங்க சொல்லுவாங்க 4 விழுக்காடு அப்படின்வாங்க, 4 விழுக்காடுகள். ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா 16,68,000, 16.68 lakhs. ஓகேவா? 16.68 லட்சங்கள் ஓட்டு. சரிங்களா? சீட்ஸ் 1 0, அதாவது 0 முட்டை. அடுத்து வந்து 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது வந்து 234 தொகுதி. எப்போவுமே வந்து ஃபுல் தான், 234 230, 500 சீட்டு தான் கூட 500 சீட்டில் நிற்பார். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்குது. சரியா? ஓட் ஷேர் பாராட்டணும், 6.89%. சூப்பர். எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், 1.06, 3.91, அதுக்கப்புறம் 6.89. வாழ்த்துக்கள். ஓட் ஷேர் அதாவது ஓட்ஸு எவ்வளோ ஓட்ஸு, 30,67,000, 30,67,000 ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கியிருக்காரு. பாராட்டுகள். சீட்ஸ் 1 0, அதாவது முட்டை. 2024 லோக்சபா தேர்தல், ஓட் ஷேர் 8.19. சூப்பர். அதாவது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க, குறைய சொல்ல முடியாது. ஓட்டுகள் 35.60,000, 35,60,000 ஓட்டுகள். ஓகேங்களா? 35.60 lakhs. சீட்ஸ் 1 எவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்காங்க, 0, அதாவது முட்டை. ஓவராலாக அரித்மெட்டிக்காக 2016 2024 வரைக்கும் 1% 8% வரைக்கும் ஓட் ஷேர் வந்து க்ரோத் வந்து ஆயிருக்கு. சரிங்களா? ஓவராலாக 4.5 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் ஓட்டு வந்து வளர்ந்துருக்கு. அவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க. ஆனால் எம்எல்ஏ 0, எம்பி 0, அதாவது 0, அதாவது முட்டை. இதுதான் கோர் அரித்மேட்டிக். ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு கவுன்சிலர், ஒரே ஒரு ஆள் இருக்கார், ஒரு மனிதர் இருக்கார். அதாவது தனியாக வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு, பெரிய அலைன்ஸ் இல்லை, திராவிடியன் பார்ட்டிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. 2014 1%, 2019 4%, 2021 7%, 2024 8% ஸ்டெடியான க்ரோத் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் 2026
8-4 ஆயிடுச்சு. போச்சா? ஓகே. அதை நம்ம 2026 பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம், அப்படியே முடிப்போம். இப்போ நம்ம பாஸ்ட்டை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம், ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு எப்படி இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டியாக அந்த க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு இந்த தமிழ் உணர்வு, தமிழ் பற்று, ஓகேங்களா? இந்த மண் வளம், கனிம வளம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காங்களோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க. அந்த ஆன்லைனில் வந்து அந்த ஃபுல்லாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ரீல்ஸில், சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. இது நம்ம மறந்துட்டோம். நம்ம மறந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஞாபகம் பாருங்கள், 2-3 வருஷத்துக்குலாம் முன்னாடி அண்ணன் சீமான் பேசுகிற ரீல்ஸ் தான் நம்மளுக்கு அந்த அரசியல்லேயே அவர் பேச நம்ம என்ஜாய் பண்ணுவோம். உண்மையாக இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பேசிக்காக. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஏன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போவே அண்ணன் சோஷியல் மீடியாவை கையில் எடுத்துட்டாப்புல. அதனால் அந்த க்ரோத்து அதில் பேச நம்ம கேட்போம். அதில் வந்து அப்படியே யூத்லாம் அப்படியே ஒரு மாதிரி வெறியாகி யாருடா ஓட்டு போட்டு விற்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1, 4, 7, 8 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆச்சு. சரியா? ஸோ தமிழரோட அடையாள அரசியல், மொழி, இன அடையாள அரசியல்லாம் பேசினால தான் இந்த க்ரோத் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்து அந்த மேகதாதோட எதிர்ப்பு, அப்புறம் காவேரி உரிமை, தமிழருக்கான சில விஷயங்கள்லாம் வந்து நீட் எதிர்ப்பு, அப்புறமேது தூத்துக்குடியோட அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ, அப்புறம் இலங்கை தமிழருக்கான அந்த பிரச்சனைகள், விவசாய நிலம், ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் எதிர்ப்பு, இலவச அரசியலில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்புறமேட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையாகவே எடுத்து பேசினாங்க. இதெல்லாம் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் எல்லாம் பண்ணாங்க. ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னேன். ஃபைனலாக அந்த வாக்குன்னு வரும்போது அந்த 0 முட்டை, ஓகேவா? அதை நான் சொன்னேன். அதுதான் வந்து எண்ட் ரிசல்ட்டாக இருந்தது இவ்வளவும் பண்ணி, ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 35 லட்சம் ஓட்டு, ஆனால் கவர்னன்ஸ் பவர் கிடையாது, கொடுக்கல, மக்கள் அங்கீகரிக்கலை. ஒரு ஆல்டர்னேட்டிவ் சக்தியாக வந்து மக்கள் அவங்கள பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சீமான் பேசவே கூடாது, நான் பேசவே கூடாதுன்னு யாரும் இங்கே சொல்லலை. அப்படி மக்கள் இங்கே எதிர்பார்க்கலை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைவரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது பேச்சு மட்டும் போதாது, ரிசல்ட் வேணும், கவர்மெண்ட்ஸோட அந்த கெப்பாசிட்டி வேணும், கேப்பபிலிட்டி வேணும், எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸோட கன்வர்ஷன்ஸ்க்கான திறமை இருக்கணும். அதே மாதிரி தான் ரீசெண்டாக கூட தந்தி டிவியில் வந்து ஒரு பேட்டியில் சீமான் அவர்களிடம் கேட்கும்போது, அப்புறம் ஏன்னா நிற்கிறீங்க, அவர் சொன்னார், இல்லை நான் வந்து மக்களுக்கு அரசியல் பண்ணுறோம், எப்போ நான் ஜெயிப்பீங்க, அதை விட பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் நிற்கிறீங்க, விட பார்த்துக்கலாம்னா அப்போ நிற்காதீங்க, எலெக்ஷன்ஸில் வந்து எது நிற்கிறீங்க, ஜெயிக்க தானே நிற்கிறீங்க, ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன கருத்தையும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ நிற்காதீங்க. உறவுகளை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து வெறும் பேசி 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 நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? நான் ஜெயிக்கும் போது நீங்கள் கொண்டு வர அப்படின்னா உங்களோட ஸ்கேல் இப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டவுன் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும்ல. அப்போது உங்கள் தவறை நீங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டீங்க. நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க? அட்லீஸ்ட் திமுகவாது இப்போது மாப்பிள்ளை சார் முதற்கொண்டு, திமுக தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு அறிக்கை விட்டாங்க. உறவுகளே, நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில். சபரீஷன் முதல் கொண்டு, திமுக தலைவர் முதல் கொண்டு எல்லாருமே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, நாங்கள் ஏற்றுக்கிறோம், மக்கள் ஏதோ எங்கள் மேலே வெறுப்பாக இருக்காங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு விஷயத்த, கரெக்டாக. ஆனால் இவங்க கட்சி இவ்வளோ டவுன்ஃபாலாக வருது, அதை பற்றி பேசாமல் இன்னும் அறத பழசா ஏமாந்து போய் ஓட்டு போட்டேன், நடிகரை நம்பி ஓட்டு போட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நான் நாய் மாதிரி கத்தின்னு இருக்கேன், நீ எதாவது பிரச்சனைனா என்கிட்ட வா, அப்போ நான் வச்சுக்கிறேன், ஏதாவது ஒரு பெட்டிஷனை என்கிட்ட எடுத்துகிட்டு வா, அப்போ நான் அவனை வச்சுக்கிறேன். உங்களோட தவறை நீங்கள் ஒத்துக்காத போது அப்போ இன்னும் க்ரெடிபிலிட்டியை மக்கள் உங்கள் அதாவது மீதம் இருக்கு இல்லையா, உங்கள் மேலே மீதம் இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதுவும் சரிந்து போய்விடும். இதே தான் தலைப்பாடை நான் எல்லா வீடியோலையும் பேசும்போது, டிவிக்கவே அடிக்காமல் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் அரசியல் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து தேவையில்லாமல் உங்கள் அஜெண்டாவை மாற்றுறீங்க. நீ பேட்ஸ்மேனுக்கு பால் போடாமல் ஃபீல்டருக்கு பால் போடுற, வேணாம் சாட்டை திருமணம் பண்ணுறது கட்சி அழிக்கிறதுக்கான வேலை. நீங்கள் 4% தான் ஓட்டு வாங்குவீங்க, தோற்று போகிறீங்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னேனே, எவ்வளவோ சொன்னேனே.
இப்போது இவ்வளோ நாள் எல்லாம் கழித்து வீட்டில் உட்காந்து நல்லா யோசித்து என்ன அஜெண்டான்னு தெரியல. மேலும் இந்த கட்சியை எனக்கு என்ன வருத்தம்னா, சீமான அண்ணனை தாண்டி அந்த கட்சிக்காக அந்த தமிழ் பற்று மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவங்க வச்சுருக்க கொள்கைகள் மீதும் பற்று உள்ள அந்த நிர்வாகிகள் இருக்காங்க தெரியுமா, ரொம்ப உணர்வு பூர்வமான நிர்வாகிகள். உண்மையாக சொல்கிறேன், அவங்களை நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேங்க. அவங்க வந்து முழுமையாக நம்புகிறாங்கங்க. ஏன் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னா, பாவமாக இருக்குங்க அவங்கள பார்க்கும்போது. இவர் உட்காந்து என்னென்னமோ பேசுகிறாரு, அவங்க பாவம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் தெரிய மாட்டேங்குது இது என்ன, இது சும்மான்றது தெரிய மாட்டேங்குது. ஏங்க நான் வந்து சத்தியமாக அதனால் குறைத்துதான் மதிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஃபேக்ட்ஸை பேச மாட்டீங்களே, நீங்கள் உள்ளதை உள்ளபடி நீங்கள் இருக்கிற உண்மையை வந்து நீங்கள் இன்னுமே நீங்கள் மறைக்கிறீங்களே. என்ன உண்மைனா, ஆமாம் நம்ம எதிரி வந்து திமுக, அவனை அட்டாக் பண்ணாமல் நம்ம வந்து களம் மாறிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலிங் கரெக்டாக போட்டுன்னு இருந்தோம். நம்ம இப்போ பேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் போடல, நம்ம ஃபீல்டருக்கு பால் போட்டோம். நம்ம தூக்கி நம்மளே என்ன பண்ணோம், 6க்கு பாலை தூக்கி அடித்தோம், ஃபுல்லாக மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, சொன்ன வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி தடம் புரண்டு நம்ம வந்து அஜெண்டாவை மீறி தேவையில்லாமல் வந்து பேசி கொஞ்சம் சில தவறுகள் ஏதோ ஒன்று உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணுமா, எப்படி தாயப்பாசம் உருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பேசுகிறது. ஏதோ ஒன்று என்ன விஷயமோ, நான் மீண்டும் சொன்னது போல் திமுகவோட தலைவர் அவரோட மாப்பிள்ளை சப்ரீசன் கொண்டு எல்லாருமே வந்து நாங்கள் மாற்றிக்கணும், மக்கள்கிட்ட சரணடைச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி அப்படி விட்டு நீ எப்படி என்ன 10 லட்சம் ரூபான்னு தெரியாதா உனக்கு? நீ பார்க்குற, நீ எப்படி சிலிண்டர் கொடுப்ப நான் பார்க்குறேன். நீ ஈரா கூட போரிட்டு தான் நீ வந்து சிலிண்டர் எடுத்து வந்து கொடுக்கணும். இப்படியே உடனே கை தட்டுறான் கீழே இருக்கிறவன். சொன்ன உடனே 10 லட்சம் கூட உனக்கு தெரியாதா, என்னத்தை எப்படி கொடுப்பேன் அவனை, வா ஏதாவது பெட்டிஷன் எடுத்து வர சொன்ன உடனே கை தட்டுறான் கீழே உட்காந்து. எனக்கு இவர் பேசுகிறத விட, ஏன்னா இவர் பேசுகிறத நம்ம ரொம்ப நாளமாக கேட்டுன்னு இருக்கோம். இப்படியே கேட்டு நம்மளும் சிரிச்சிருக்கோம், இப்போ விசில் அடிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வந்து செம்மையாக கலாய்ப்பார் இவர். இப்போ ஜாலியாக இருக்கும் இவர் பேசுகிறது, அண்ணன் பேசுகிறது. ஆனால் ஒரு ரியல் அரசியல் ஆக்கப்பட்டு அரசியல் ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழினத்துக்கும் தமிழுக்காக தமிழோடு கொண்ட அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும், உங்கள் நிர்வாகிகளுக்கு இந்த மக்களுக்கு அதிகாரத்துக்கு வந்து ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும்போது இப்படியே கை தட்டு ஒன்றுமே நான் கை தட்டு இருந்தால் சர்க்கஸில் உட்காந்து ஜோக்கரை பண்ணும்போது நம்ம கை தட்டினா கூட உட்காந்து சிங்கம் வரும்போது கை தட்டுவாங்க, புலி வரும்போது கை தட்டுவாங்க, ஜோக்கர் வந்து எதாவது பண்ணும்போது கை தட்டுவாங்க. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? ஆறாவரமாக பேசுறது, ஆர்ப்பரிப்பாக பேசுறது, ஆகும்னு பேசுறது, தேர்தல் தட்டுறது, கத்துறதுலாம் வந்து என்ன பண்ணால் இப்போ என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. ரிசல்ட் என்ன? 0, 0. அதாவது முட்டை. ஃபேக்டா இல்லையா நான் சொல்கிறது? ரிசல்ட் என்ன? ஏங்க 8% 4% ஆனதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கல. ஒரு நிர்வாகியை கூட்டி கரெக்டாக இதான் காரணம் என்ன பேசுனாங்க தெரில. ஒரு மேடையில் பேசும்போது ஓகே தமிழ் மக்களே இப்போ இளைஞர்கள் மாறிட்டாங்க. ஏங்க நம்ம அன்புமணி சாருங்க, அவர் வந்து அழகாக பேசியிருக்காரு. தற்கொலைங்க இவங்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இளைஞர்களை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறு. இளைஞர்கள் வந்து அதாவது ஒரு அரசியல் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் அவர் வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள் வந்திருக்கு, நம்ம அதை பாராட்டணும், இதை நம்ம சாதகமாக பயன்படுத்தணும் தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக கருத்துக்களை முன்வைக்காமல் இன்னும் அறத பழசை வந்து பார்த்தீங்கன்னா 10-15 நாள் ஒரு கேப்பை விட்டு அறத பழசை உங்கள் சைக்கிளை வாட்டர் வாஷ் பண்ணி சூப்பராக வந்து பாலிஷ்லாம் போட்டு அதே மேக்கப் போட்டு எடுத்துன்னு வரீங்க. நான் கூட ஏதோ ஒரு புதுசாக ஒரு அண்ணன் வந்திருப்பார், புது விஷயங்களோட பேசுவார், ஆக்கப்பூர்வமாக பேசுவார். ஆக்சுவலி அந்த முந்தா நேரத்து இந்த சப்ஜெக்டை பேசுகிறாங்க. தமிழை பற்றியும் தமிழ் உணர்வை பற்றியும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது உங்கள் பேச்சில். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே வரல, அது என்னோட சல்யூட். நான் அதுக்குள்ளேயே வரல. அரசியல் நீங்கள் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வந்தீங்க பாருங்கள், அப்படியே லைட்டாக ஒரு யூட்டனு போட்டேன் பாரு, யூட்டனு அப்படின்னு நீங்கள் போட்டீங்க பாருங்கள், ஒரு யூட்டனு. அங்கே தான் அதை பற்றி மட்டும் தான் என் விமர்சனத்தை வைக்கிறேன். நீங்கள் உங்களோட விமர்சனத்தை வைங்க, நான் வேணாம்லாம் சொல்லலை. வைப்பதற்கு முன்பாக நீங்கள் தோற்றதுக்கான நிலைப்பாடு என்ன? நீங்கள் கூட தோற்றுருக்கீங்க, சரியா? அது ஒரு மேட்டர் கிடையாது, அதை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சது கிடையாது. ஆனால் இது புதுசு கிடையாது, ஓகேவா? அது ஒரு சப்ஜெக்ட்னா எடுத்து பேச விரும்பல. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களே குளத்தூரில் தோற்றுருக்காங்க, அது ஒரு சப்ஜெக்ட். நம்ம அதை பற்றியே பெருசாக இங்கே பேசலை, புரியுதுங்களா? அப்போது அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் தமிழ் உணர்வு கொண்ட, நீங்கள் சொல்வதை போல தமிழ் உணர்வு கொண்ட, தமிழ் மீது பற்று கொண்ட, தமிழ் இனத்து மேலே பற்று உள்ள கனிம வளம்
மணல் வளம், இயற்கை மீது பற்றுள்ள உங்கள் ஒவ்வொரு ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ஓட்டில் எப்படி 20 லட்சம் ஓட்டு வெளில போச்சு? அதுக்கான பதில் என்ன? உங்களை நம்பி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் உங்களோட கட்சியாளர்களுக்கும் அதுக்கான பதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க? நீங்கள் அதுதானங்க முதல் மேலையில் பேசியிருக்கணும். முழு பூசணிக்காய் சோத்திர மாதிரி அதை கேள்விப்பட்டிருக்குங்க. இது என்னங்க, இது புதுசாக இருக்குது. இது ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணுங்க நீங்கள் பண்ணுற வேலைக்கு. தோல்விக்கு என்ன காரணம், உங்கள் நிலைப்பாடு என்ன, உங்கள் நிர்வாகிகள் என்ன சொல்ல வரீங்க, அதை பற்றி பேசி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த 5 வருடம் கழித்து உங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா, நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு பார்த்தாலும் உங்கள் கட்சி வளரும். அப்படிதான் உங்கள் கட்சி வளரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா 4-2 ஆகி 2 போயிடும். 0.05 0.02 வந்துடும். வருங்க, கண்டிப்பாக வருங்க, கண்டிப்பாக வரும். எப்படி வராமல் இருக்கும்? நீங்கள் இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கே சரியில்லையே, திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிட்டிங்க. உனக்கு தெரியாதா 10 லட்சம் கடன் இருக்குன்னு? இப்போ நீங்கள் அதை பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்டே தான் இருந்தீங்க, ஏன் 8 நாள் ஆச்சு? போராடிட்டே தான் இருந்தீங்க, ஏங்க 8 நாள் ஆச்சு? நான் இது திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய நாம் தமிழர் கட்சி உறவுகளே, நான் தயவு செஞ்சு நான் பேசுகிறத நான் தனிப்பட்ட ஒரு வன்மமாக சத்தியமாக பேசுகிறேங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தெளிவுபடுத்துங்க கமெண்ட்டில். நீங்கள் ஏன் ஜெயிக்க கூட வேணாங்க, 8 ரீடைன் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா உங்கள் கட்சி ஒரு மாற்றத்திற்கான கட்சி. மக்கள் மாற்றத்தை நோக்கி போயிட்டாங்க. அப்போ மாற்றத்தை நோக்கி ஃபஸ்ட் இங்கே தானே வந்து, நீங்கள் தானே சீனியரு. மாற்றத்தில் உங்கள் கட்சி தாங்க சீனியரு, நாம் தமிழர் கட்சி தான் சீனியரு. அப்போ மாற்றத்தை நோக்கி மக்கள் போயிட்டாங்கன்னா மாற்றம் இங்கே இருக்கும்போது அவங்க எங்கே போனாங்க? அப்போ உண்மையான மாற்றம் நீங்கள் இல்லையா? உழவாயா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள். எப்போ நீ பணத்துக்கு எப்பவுமே என்ன சொல்லுவீங்க? ₹1 காசு கொடுக்காது. அண்ணன் சொல்லுவாரா இல்லையா? ₹1 காசு கொடுக்கல, ஜெயிச்சுட்டாங்க. நீங்களும் ₹1 காசு கொடுக்கல, அப்போ உங்க 2 பேரும் போட்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏன் தோத்தீங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, மக்கள் மனசு மாறிடுச்சு. மாற்றம்னு அவங்க வந்திருந்தா காசு வாங்காம ஓட்டு போகணுன்ற எண்ணம் மக்களுக்கு வந்துருச்சுங்க. இந்த ஒரு கேள்வி எனக்கு தெளிவுபடுத்துங்க. அப்போ அவங்க சூஸ் பண்ணிக்கிறது உங்களால இருக்கணும். ஒரு மனுஷன் 15 வருஷமாக கத்துறானே, 1 4 7 8 கிராஜுவலாக வந்திருக்கானே ஒரு மனுஷன், தமிழர்கள் விஷயத்துக்காக எவ்வளோ போராடி இருக்கானேன்னு உண்மையாக ஒரு நம்பியிருந்தா, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா, உங்கள் பேச்சு மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா, உங்கள் பேச்சில் உண்மையான அரசியல் தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டுருக்கணும். ஏன் எல்லாருமே விசேஷத்துக்கு போட்டாங்க? சரிங்க, உங்களுக்கு ஜெயிக்க கூட வைக்க வேணாங்க, 8 10,000 10 12,000 இருக்கணுமேங்க. ஏன்னா மக்கள் மனநிலை தான் மாறிச்சு. அப்போ மனநிலை மாறும்போது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் உங்களுக்கு விழுந்திருக்கணும்ல. ஏன்னா மக்கள் தான் மொத்தமாக காசை வாங்கினாலுமே இந்த வாட்டி மொத்தமாக நம்ம ஸ்வீப் பண்ணி மாற்றத்துக்காக ஓட்டு போடலாம். திராவிட கட்சியே வேணான்ட்டாங்க. திராவிட கட்சி இல்லாத எனக்கு தெரிஞ்சு மொத ஒரு கட்சி இருக்குது, ஸ்ட்ராங்காக சூப்பராக பேசக்கூடிய கட்சி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு கட்சி இருக்குன்னா நான் நாம் தமிழ் தான்ப்பா சொல்லுவேன். எனக்கு பிடிக்கும்ப்பா, உங்களோட பேச்சுகளை எனக்கு பிடிக்கும், உங்களோட கொள்கைகள் எனக்கு பிடிக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் செயல்படுத்த முடியாது. நிறைய விஷயம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் இருக்குது. உங்களோட பேச்சுகளில் ஒரு பெரிய முரண்பாடுகள் இருக்குது. உங்கள் கட்சியில் ஒரு சிலர் பேசுகிறதுல ஒரு வன்மமும் ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் தெரியுது. ஊருக்கிழவு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. திண்ணையில் உட்காந்து கிராம சைடில் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அரசியல் கரெக்டாக பேசணும். அவங்க இந்த எலெக்ஷனில் வீணாக்கி நாசமாகிட்டாங்க கட்சியை. இதையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். உங்கள் கட்சி நிர்வாகிகள், உங்கள் கட்சி தொண்டர்கள் எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்லையும் சோஷியல் மீடியாலையும் கதறிட்டு இருந்தாங்க. தனிப்பட்ட ஒரு சேனலை வளர்க்குறதுக்காகவும் தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்காகவும் கட்சி வீணாக்குறாங்க. இந்த மாதிரி பேச வேணாம், நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம ட்ராக்கில் போகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டீங்க. இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் தேர்தல் முடிஞ்சு எல்லாம் இப்போ ஒரு 15 நாள் எல்லாம் ஆட்சியில் அமைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு பொலிவுட பேசுவீங்க அப்படின்னா, பல நாள் கழித்து சீமான் அவர்கள் இந்த மாதிரி எப்பவும் போல் அறந்த பழச சதுரங்க வேட்டை பேச்சை பேசுறதுக்காக வந்தீங்கன்னா சொல்லுங்கள். தமிழ்நாடு மக்கள் மனசு மாறிடுச்சு. ஓட்டு மொத்தமாக மாறின மக்கள் மாறினதில் ஒரு கால்வாசி கூட உங்களுக்கு ஓட்டு போடல. ஏன் மாறினவன் மொத்தமாக எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் 8 நாளாகி போச்சுன்னு நினைக்கிறேன். மாற்றத்தை எதிர்பார்த்து உடனே போயிட்டாங்க. இது மாறாது, இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாற்றம் என்ன ஆகி போச்சுன்னா உங்கள் ஓட்டு பர்சன்டேஜ்லையும் நிறைய மாறி போச்சு. அதுதான் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. கடைசியாக அது தெரியாமல் போச்சு நமக்கு. இங்கேருந்தே அவங்க மாற்று சிந்தனை ஆரம்பிச்சிட்டாங்க.
அது என்ன ஒன்று 8 நாள் ஆனதுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். யோசிச்சு வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. அது எந்தெந்த கட்சிக்கு போச்சுன்னு தெரில எனக்கு. ஆனால் சொல்ல வரணும் தெரியாது. ஆனால் முதலே சொன்னேன் 5% தான் வரும். வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் நடந்தது. எனக்கு என்ன வன்மமா? களம் அப்படி இருக்குது, மக்களோட மனநிலை அப்படி இருக்குது. இன்னும் அதை கெடுக்கிறதுக்கு மாதிரியே நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா எப்படி சொல்லுங்கள்? நான் சில ஃபேக்ட்ஸ் எடுத்து வைக்கிறேங்க. 15 வருட அரசியல், இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. 35 லட்சம் ஓட்டு, ஆனால் இன்னும் ஒரு சீட்டு கூட இல்லை. பேசுகிற அரசியல் வேறங்க, ஜெயிக்கிற அரசியல் வேற. மக்கள் கை தட்டுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். ஆனால் மக்கள் ஆட்சி பொறுப்பை கையில் கொடுக்கணும், அது வேற விஷயம். மக்கள் பவரை கொடுக்கணும், அது வேற விஷயம். மேலே கோபமாக பேசுறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து அவங்க மனசை நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை மாற்றம் வரும்னு பார்த்தா மாற்றம் வந்தது. உங்கள் ஓட்டில் தான் மாற்றம் வந்தது. 8 நாளாகி போச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. ஓட்டு சதவீதம் உயர்ந்தது உண்மைதான், ஆனால் ஆட்சி கிடையாது. ஒரு கவுன்சிலர் கூட வர முடியலையே. இப்போ அந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சி போச்சு. போராட்ட அரசியல் இருக்கலாங்க, ஆனால் நிர்வாக அரசியலும் கொஞ்சம் இருக்கணும். அந்த நிர்வாக அரசியல் இருக்கணும் அப்படின்னா நிர்வாகத்தில் இருக்கணும், அதுக்கு ஜெயிக்கணும். குறை சொல்றது மட்டுமே போதாது, நம்பிக்கை கொடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டா மட்டும் போதாது, நிரூபிக்கணும். நாங்கள் தனியாக நிற்கிறோம் இந்த ஒரே ஒரு அஜெண்டாவை கையில் வச்சுக்கிட்டு இதை ஒன்றை வச்சு நம்ம ஊட்டிடலாம்பா, இதை ஒன்றை வச்சு நம்ம ஒப்பைத்திடலாம். பாரு எல்லாம் கூட்டணி இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. பாரு கூட்டணி சேர்ந்துட்டான், நம்ம தனியாக நிற்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ கூட 2029 தனியாக நான் நிற்பேன், 25 ஆண் 25 பெண் எம்பி தேர்தல் நிற்பவனே ஜோராக கை தட்டுறாங்க. நான் வெப்சைட்டை அதை பார்த்து இப்போ அவர் சொல்கிறதுக்கும் நீ கை தட்டுறதும் என்ன சம்மதம் இருக்குது? இதனால் என்ன இந்த காட்சி வந்து என்ன சொல்ல வருது? இப்போது அவர் நிற்கிறாரு. ஓகே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, எத்தனை வாட்டி எங்கள் அண்ணன் தோத்தாலும் அவர் எத்தனை தைரியமாக நிற்கிறாரு, இதுதான் உங்களுக்கு ஒரு பெருமை. இப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பயனாக போகுது, மக்களுக்கு ஒரு நிர்வாகத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது. தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் ஒருத்தர் மாற்றம் வரப்போதா? ஒரு வீட்டில் ஒரே ஒருவனுக்கு நீங்கள் திரும்ப நிற்கிறனால மாற்றம் வரப்போதா? பதில் சொல்லுங்கள். நீங்கள் நாட்டை விடுங்க, ஒரே ஒரு தெருவில் ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒருத்தனுக்கு அப்படி வருவோம், வரப்போதா? ஏங்க ப்ராக்டிக்கலாக கேட்குறேன், வருமா? ஒன்றும் வராதுங்க. எப்படி நீங்கள் கட்டமைச்சு எப்படி மாற்ற போகிறீங்க? ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன போகிறீங்க? ஏதாவது கூட்டணியில் சேர போகிறீங்களா? திராவிடம் இல்லாத கட்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா எப்படி இல்லை போய் சேர்ந்து இல்லை ஒன்றா சேர்ந்து ஆதரவு மட்டும் தெரிவித்து ஏதாவது பண்ண உங்களை நம்பி இருக்காங்களே, உங்களை நம்பி நிர்வாகிகள் இருக்காங்க, நாம் தமிழ் கட்சி தோழர்கள் இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது அவங்க பங்களிப்புன்னு ஒரு உணர்வுபூர்வமாக இருக்காங்க. எல்லாம் கட்சி மாறி அங்கே போய் சேர்ந்துட்டுருக்காங்கண்ணே. உறவுகளே, உண்மை. நீங்கள் இப்படியே வந்து பேசினே இருந்தீங்க அப்படின்னா மிச்ச சொச்சம் இருக்கிறவனும் போயிடுவான். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஒவ்வொரு தேர்தலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அதிகம், தாக்கம் அதிகம், பேச்சு ரொம்ப அதிகம், வாய் ஓவர், ஆனால் ரிசல்ட்டு 0. அவ்வளோதான். வாய் பேசுகிற அளவுக்கு ரிசல்ட் இருந்தால் சந்தோஷப்படுவேன். வாய் மட்டும்தான் போகுது, நீட்டமாக போகுது, ஆனால் முடிவு உருண்டையாக இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? சோஷியல் மீடியா உங்கள் கண்ட்ரோலில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ இது புதுசாக ஒரு கட்சி வந்த உடனே நம்ம அடித்து காலி பண்ணிட்டான். பெரிய வேவாச்சு, எல்லாத்தையும் அடித்து காலி தூக்கி ஓரமாக போட்டாங்க. நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரி, அப்போவும் நீங்கள் பேசுகிறத கேட்குறது எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்குது, அதை ப்ராப்பராக நீங்கள் மொபைலைஸ் பண்ணியிருக்கணும். கேள்வி கேட்பதே மட்டும் அரசியல் நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல்ல. என்ன உறவுகளை சொல்கிறீங்க? பதில் கொடுத்து ஜெயிக்கணும். பதிலை எந்த ஸ்டைலில் வேணா கொடுங்க, ஆனால் ஜெயிக்கணும். அரசியலில் ஜெயிக்கணுங்க. ஏங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கூட பாருங்கள், இப்போ வெளிலேருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தெரிவித்து ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு வராங்க. எதுக்கு? மக்கள் நல்லா செய்யணும். மொத்தம் மக்களுக்கு நல்லது செய்யணும். அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க சரி, இவங்க சரி. நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணீங்க? நம்பிக்கை போயிடுங்க.
காலம் கடந்துருச்சு, நம்பிக்கை போயிடும். ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க, ஓட்டு காசு வாங்காமல் ஓட்டு போட்டாங்க. இதுக்கு மேலே என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? எந்த மாதிரி மக்களை, ஏதாவது நீங்களாக ஒரு மக்களை உருவாக்கிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆராய்ச்சி மையம் வச்சு அங்கே மக்களை உருவாக்கிட்டு இருக்கீங்களா? அந்த ஜனங்கள் உருவாகி வந்து உங்களுக்கு ஒரு 1.5 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்களா? அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சாமானிய மக்கள் வந்து இப்போ ஓட்டு போடுறது டவுட்டு. ஏன்னா மாற்றம் வந்துருச்சு, ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. மாற்றம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடல, இருந்த 4% போயிடுச்சு. அப்போ யார் அந்த மக்கள் சொல்லுங்கள், எந்த நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், தெளிவுபடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் நான். தமிழ் உணர்வை பேசுகிறேங்க, தமிழுக்காக போராடுறீங்க, எல்லாமே இருக்குது, ரைட்டு. ஆனால் ஏன் ரிசல்ட் ஏன் 0வா இருக்குது? ஏன்னா உங்களோட ஸ்டாண்டு தனிப்பட்ட ஒரு 2 பேர் 3 பேருக்காக அவங்க என்ன அஜெண்டான்னு எனக்கு தெரியலங்க அது. ஆனால் அந்த ஸ்டாண்ட் எடுத்த ஸ்டாண்ட் ஒரு தவறான ஒரு ஸ்டாண்ட். நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக அடித்திருக்க வேண்டியது திமுகவை, திராவிட கட்சிகளை நீங்கள் அடித்திருக்க வேண்டும். சம்மதமே இல்லாமல் ட்ராக்கு மாதிரி ரூட்டு மாதிரி இருந்த ஓட்டு உங்கள்கிட்டேருந்து போய் இன்னும் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் தவறு பண்ணுறீங்க, வந்தோடனே தவறு பண்ணுறீங்க. உடனே ஆளுங்க, அதாவது ஐயோ நீங்கள் விமர்சனங்களை வைங்க, அரசியல் விமர்சனம் எப்படி பேச நான் கேட்கவே இல்லை. சத்தியமாக நீங்களாம் கேட்கணும். அப்போ தான் இப்போ இருக்க ஆளுங்கட்சி வந்து அவங்க தவறுகளை வந்து சரி செஞ்சு ஒரு மாதிரி காஷியஸாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. நான் அதை தப்பே சொல்லலை. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 6 சிலிண்டர் கொடுத்தோன்னா பாப்பா, நீ போர் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும், நீ போர் கொண்டு தான் அந்த 6 சிலிண்டரை கொடுக்கணும், டைலாக் கை தட்டுறாங்க. ஓ ஒன்றுமே புரியல, தட்டுறா அவருக்கும் புரியல, பேசுகிறவங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரில. ரசித்து பார்க்குறான், அதான் படம் பார்க்குற மாதிரியே. இப்போ எப்படி நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களோ, நடிகரை நம்பி போயிட்டேன், படம் பார்க்க நம்பி போயிட்டேன்னு, இங்கே லைவாக நீங்கள் படம் காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரசித்து உட்காந்து ஆடு பார்த்துனுக்குறான், சிரிக்கிறான், என்னன்னே ஒன்றும் புரியல எனக்கு. பாவம் நாம் தமிழர் தோழர்கள்லாம். நல்ல பேச்சாளர் மட்டும் போதாதுல்ல, ஜெயிக்கக்கூடிய தலைவர், மக்கள் நம்புகிற தலைவர் வேணும்ல, மக்கள் நம்புகிற தலைவர் வேணும்ல. நல்ல பேச்சாளர் மட்டும் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? பேச்சாளரை வைத்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு எதாவது நீங்கள் பண்ணணும்ல உங்க நம்பி இருக்கிறவங்களுக்கு. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், நாங்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா தேர்தலிலும் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் ஒரு தேர்தலை விடாமல் 234 தொகுதிகளும், சட்டமன்ற தேர்தலிலும் அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் வந்து 40க்கு 40 தொகுதிகளும் ஆண் பாதி பெண் பாதி எந்த ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்டியிருக்கோம். இதுக்கு ஒரு திறமை வேணும், இதுக்கு ஒரு தைரியம் வேணும், ரைட், ஓகே. ஆனால் அதே நீங்கள் நிப்பாட்டின 234 தொகுதியிலையும் 40 தொகுதியிலையும் பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் தோக்கிறதும் இந்த மக்களுக்கு ஒரு மெசேஜாக போய் சேர்றதுன்றதை உங்கள் மண்டையில் ஏற்றிக்கோங்க. நிற்கிறத ஒரு பெரிய பெருமையாக வச்சுக்கிட்டு தனியாகவே நிற்கிறத ஒரு பெரிய பெருமையாக பேசுகிறேன். நீங்கள் ஈக்குவலாக அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கான ஆதரவு கம்மியாகிட்டு இருக்கும் போது அதே கருத்து மக்கள் மனசில் மக்கள் முன்னாடி போய் நிற்குது, அது ஒரு நெகட்டிவாக ஆகுது. அது உங்களுக்கு புரியுதா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்கள் உடனே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். திரும்ப இன்னைக்கு உடனே நான் 20 ஆண் 20 பெண் உடனே கை தட்டணுன்னே எனக்கு சத்தியமாக புரியலங்க. என்னடா இது ஒரு புரிதலே இல்லாமல் இன்னுமா இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க? அரசியல் பேசுறது வேற, ஆட்சியை பிடிக்கிறது வேற. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தலைமுறை கிடையாது, இன்னும் நீங்கள் 4 தலைமுறை கேட்டால் எனக்கு அப்புறம் அவன் பேசுவான். அதான் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரில. நீங்கள் இருக்க வரைக்கும் அப்படியே இருந்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் பாட்டு போயிடுவீங்க. பாவம். ஏன்னா அண்ணா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சீமான் அண்ணா, மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களே, உங்களுக்கு தான் ஃபேஸ், நீங்கள் தான் ஃபேஸ். இந்த கட்சிக்கு நீங்கள் தான் ஒரு முகம். உங்கள் முகத்துக்கு வேல்யூ வேறு யாருக்குமே கிடையாது. நான் முதலே சொல்லிட்டேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அரசியல் தலைவராக ஒரு போராளி, ஒரு தமிழ் உணர்வுக்காக நீங்கள் பேசக்கூடியவங்க எல்லாமே பிடிக்கும். நான் ரிசல்ட் பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். ஒரு சில பேர் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரியுமா தெரியாது. நான் அதை தான் இங்கே வெளிப்படுத்த கொண்டு வரேன். உங்களுடைய தோழர்கள் உங்கள்கிட்ட பேசக்கூட முடியாது, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கோவப்படுவீங்க நிறையா. உங்கள்கிட்ட பேச முடியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுடைய ஒரு வாயா, அவங்களுடைய மவுத் பீஸாக நீங்கள் நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேண்ணே. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸ், ஆனால் அவர் இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் பவர் ஆக மாறலை அப்படின்றதான் இன்னைக்கு கசப்பான உண்மை. அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து கை பேசி ஃபயர் விடுறது, அது கலாட்டாவில் போடுறது, இந்த மாதிரி ஏதோ சேனல்ஸில் போட்டு அவங்க எல்லாம் பண்ணுறது எல்லாம் ஓகே. ஆனால் ரிசல்ட்டு உங்கள் தேர்தல் ரிசல்ட்டு மாதிரியே இருக்குண்ணே. எனக்கு என்ன தெரியுமா பயம், இப்படி இருக்கிறது -2, 3, 10, 20 இப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை, ஏன்னா மாதிரி இல்லை, மக்கள் ரொம்ப தெளிவாகிட்டாங்க, தெளிவான பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து பண்ணுங்க.
நீங்கள் அரசியலுக்கு வேணும், ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணணும், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் இன்னும் அப்படின்னு போடுறது, இப்படி மடித்து விட்றது, ஓகேவா, உணர்ச்சி வசமாக பேசுறதுலாம் எங்களுக்கு வேணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா செயல்லையும் எங்களுக்கு வேணும். அதுக்கான என்ன சாத்தியக்கூறு என்ன விஷயங்கள்ன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணுண்ணா. இதுக்கு மேலே நான் சொல்கிறது எதுவும் கிடையாது. இங்கே நான் உங்கள் நாம் தமிழர் கட்சி தோழர்கள் சார்பிலும் மக்கள் களத்தில் இருக்க நிலவரம் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க நீங்கள் பேசின கருத்தும் நாம் தமிழர் கட்சியை பற்றி நிலவரம் என்னன்றது தான் அவங்களோட கருத்துக்கான வெளிப்பாடு தான் இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறது. உறவுகளே, பல்வேறு விஷயங்களை நம்ம இங்கே பேசியிருக்கோம், நிறைய விஷயம் டெய்லி பேசிட்டு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மெயினாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நம்ம 1 லட்சம் உறவுகளை வந்து நம்ம தொடரணும். ஸோ இந்த சேனல் உங்களுக்காக மட்டும்தான். அதே மாதிரி 9884430900 உறவுகளின் குரல் சனிக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எபிசோட் போட போகிறோம். நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த நம்பர் எதுக்கு அப்படின்னா 9884430900 உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நீங்கள் இந்த சமூகத்துக்காக ஏதாவது ஒன்று பேசணும், வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதை உங்கள் குரலாக இங்கே நான் உங்களுக்காக அதை வெளியே கொண்டு வருவேன். அது எங்களுடைய கடமை. அதிலே நாங்கள் வேலிடேட் பண்ணி முக்கியமான விஷயங்களை, கரெக்டான தகவல்கள் இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். அதனால் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அனுப்பிச்சதுனால எல்லாத்தையும் கன்சால்ட் பண்ணி நான் சனிக்கிழமை அதை ஃபஸ்ட் எபிசோடாக நம்ம போகிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை உறவுகளின் குரல் நிகழ்ச்சியில் அது வந்து ஒளிபரப்பப்படும். உறவுகளே, இன்னொரு எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். கரெக்டாக இந்த வீடியோ வந்து டான் 6 மணிக்கு போஸ்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா இப்போவே வந்து மணி 12 மணி ஆகிடுச்சு. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, லவ் யூ ஆல்.